கோரிக்கை மனுவை கசக்கி வீசிய மாவட்ட ஆட்சியரை கண்டித்து மதுரையில் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சங்கம் சார்பாக கோரிக்கை மனு வழங்கியதை கிழித்து வீசி உதாசீனம் செய்த பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் கிரேஸ் லாலிண்டிகி பச்சாவ் அவர்களை கண்டித்து மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தின் மாவட்ட தலைவர் ஈரா தமிழ் அவர்கள் தலைமையிலும் துணைத் தலைவர்கள் மூர்த்தி, சுந்தரபாண்டி, மகேந்திரன், மனோகரன் மற்றும் இணைச் செயலாளர்கள் பெரியகருப்பன், பாண்டிஸ் செல்வி, சுஜாதா, ராம்குமார் ஆகியோர் முன்னிலையிலும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில செயலாளர் நீதிராஜா, மாவட்ட செயலாளர் சந்திரபோஸ், தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சங்கத்தின் மாவட்ட செயலாளர் அன்பழகன், தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தின் மாவட்ட செயலாளர் முகைதீன் அப்துல்காதர், மாவட்ட மகளிர் துணைக்குழு அமைப்பாளர் ரம்யா ஆகியோர் கண்டன உரையாற்றினர். ஆர்ப்பாட்டத்தின் முடிவில் மாவட்ட பொருளாளர் பரமசிவன் நன்றியுரை கூறினார். இந்நிகழ்வில் பொறியியல் பிரிவு மற்றும் செவிலியர் சங்கத்தை சார்ந்த நிர்வாகிகள், உறுப்பினர்கள் என 150க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். நீயும் கூலி நானும் கூலி, மக்களோட வரிப்பணத்தில் சம்பளம் வாங்கும் கூலி தானே. புரிஞ்சுக்கோ, தெரிஞ்சுக்கோ, புரிஞ்சு போக்க மாட்டிக்கோ. நடவடிக்கை ஏறு, நடவடிக்கை ஏறு. ஊழியர் விரோத ஆட்சியர் மீது நடவடிக்கை ஏறு, நடவடிக்கை ஏறு. நடவடிக்கை இல்லை என்றால் போராட்டங்கள் தீவிரமாகும். எச்சரிக்கை, எச்சரிக்கை, எச்சரிக்கை செய்கின்றோம். நிச்சயமாய் நாங்கள் எல்லாம் ஒன்றுபட்டு நிற்கின்றோம். தமிழ்நாடு அரசு சங்கம், அகில இந்திய அரசு சம்மேளனம், ஒற்றுமை, தொழிற்சங்கங்களின் ஒற்றுமை, ஒன்றுபடுவோம், போராடுவோம், வெற்றி கிட்டு வரை இறுதி வெற்றி, இறுதி வெற்றி. பெரம்பலூரில் இருக்கின்ற மாவட்ட ஆட்சியர் சங்க தலைவர்களை அழைத்து பேசாமல் இருக்கின்ற குறைகளை அவரிடம் தெரிவிக்க செல்லும் போது அவமானப்படுத்தும் விதமாகவும் சுயமரியாதையை இழக்கும் விதமாகவும் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தியும் குறைகளைய கொடுத்த கடிதத்தை கசக்கி கிழித்து எறியக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தி ஒரு அசாதாரண சூழ்நிலையை பெரம்பலூர் மாவட்டத்தில் கடந்த 28/3 நடத்தியிருக்கிறார்கள். இதை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் இன்று அனைத்து வட்ட தலைநகரிலும் இந்த போராட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவருடைய குறைந்தபட்ச கடமையான அவருக்கு கீழ் பணிபுரியக்கூடிய அனைத்து ஊழியர்களுடைய பதவி உயர்வு உள்ளிட்ட அன்றாட பணிகளை செய்யாமல் இருக்கின்ற இந்த மாவட்ட ஆட்சியர் இந்த திராவிட மாடல் அரசுக்கு எதிராகவும் சமூக நீதிக்கு எதிராகவும் இருக்கிறார் என்பதை இந்த அரசு உடனடியாக புரிந்து கொண்டு அவரை இடமாற்றம் செய்து கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம். நீதிராஜா, மாநில செயலாளர், தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம்.